ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு குழந்தையே, ஏன் என் சாயே என்னை அள வைக்கிறாய் என்று கவலைப்படுகிறாய். சாய், நான் உன்னை அள வைக்கவில்லை. என்னை எப்பொழுதும் அப்பா என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை அள வைத்து வேடிக்கை பார்ப்பேனா? நிச்சயமாக நான் உன்னை அள வைத்து வேடிக்கை பார்க்கவே மாட்டேன். என்னமோ கால நேரம் நீ செய்த கர்ம வினை உன்னை இவ்வளவு வாட்டி வதைக்கிறது. சீக்கிரமாக இந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன்னை அமோகமாக வாழ வைப்பேன். நீ என்னென்னமோ நினைக்கிறாய். வாழ்க்கையில் தவறாக நடந்து விடுமோ என்ற ஏதேதோ விஷயத்தையெல்லாம் பற்றி யோசிக்கிறாய். தவறு என்பது நமக்குள் தான் இருக்கிறது. தவறு நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் முதலில் தவறை நம் தான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ இனி தவறை செய்ய மாட்டாய். ஏனென்றால் அனைத்து தவறையும் செய்து உணர்ந்துதான் இப்பொழுது என் வாழ்க்கையை சரி செய்யுங்கள் சாயி என்று என்னிடம் தேடி வந்திருக்கிறாய். எப்படி திரும்பி உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும் சொல்? சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் போகும். இனியோ ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையில் தவறு என்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. கவலைகள் இருக்கவும் இருக்காது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு காயமும் வராது. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழகினால் அந்த உறவு நிலைக்கும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொண்டாய். எல்லோரிடமும் எப்படி பழக வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாய். இதற்கு பிறகு எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை வரும் சொல்? நிச்சயமாகவே கவலைகள் இருக்காது. நித்தம் சந்தோஷங்கள் இருக்கும். நீயாகவே அந்த சந்தோஷத்தை உருவாக்குவாய். யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் தனியாக நின்று நீயே அனைத்து விஷயத்தையும் சாதித்து நிம்மதியாக வாழ துவங்குவாய். பல பேர் சொல்லலாம், உன் வாழ்க்கையில் அனைத்து கெட்டது நடந்ததுக்கும் நீதான் காரணம் என்று. நல்லது நடந்ததுக்கும் நீதானே காரணம். அதை சொல்கிறார்களா? அதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். கெட்டது நடந்தால் மட்டும் நீ காரணம் என்ற ஒரு வார்த்தை உன் மீது பழியை சுலபமாக போட்டு விடுவார்கள். பழி போடுபவர்கள் எப்பொழுதும் பழி போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கப் போவது நீ. உன் வாழ்க்கையை யாருக்காகவும் எப்பொழுதும் மற்றவரிடம் விட்டு கொடுக்காமல் பேசு. அது போதும். உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர. சந்தோஷமாக இரு. இனி எல்லாம் சுபமாக நடக்கும். நல்லதே நடக்கும். இந்த சாய் இருக்கும் வரை எதையும் உன்னிடம் இருந்து எடுக்க மாட்டேன். எடுத்த அனைத்தையும் திரும்ப தருகிறேன். கஷ்டத்தை மட்டும் நான் எடுத்து உன் சந்தோஷம் அனைத்தையும் உனக்கே திரும்ப தருகிறேன். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.